பேக் டு ஜானு ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி டமோட்டோ பாத் ரெசிபி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்: பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, ஊற வச்ச பட்டாணி, புதினா, மல்லித்தழை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கந்தோம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். பச்சை ஸ்மெல்லு ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்குற மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் வதக்குவோம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பிடி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறோட வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் ரா ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா வதக்கிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அரிசியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி மசாலாவில் 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 லிட்டர் தண்ணியை நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தழை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உப்பு காரம் டேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லிட் போட்டுடலாம். இப்போது சூப்பரான டமோட்டோ பாத் ரெசிபி என் ஸ்டைலில் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.